Hi everyone. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard physics க்கு important numerical problem last minute. இங்க நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா PTA क्वेश्चंस and நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस. சோ இத நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. அது போக கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சோ இப்போ ரொம்ப முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த ரவுண்ட் பண்ண சம்மையாவது பார்த்துட்டு போங்க. ரவுண்ட் பண்ண சம்ஸ் மொத்தமாவே 1 2 3 4 5 6 7 8 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 சம் தான் இருக்கும். இந்த 27 சம் வந்து பப்ளிக்ல ரிப்பீட் ஆனதும் இல்லை PTA கொஷின்ஸும் தான். அது போக இருக்கிற 2 2 3 3 சம்மு தான் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறது. ஸோ சில யூனிட்லலாம் 2 சம் தான் கொடுத்துருப்போம். 5 யூனிட் எடுத்திங்கன்னா 3 சம் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 8 எடுத்திங்கன்னா 4 சம் கொடுத்துருக்கேன். யூனிட் 8 எடுத்திங்கன்னா 2 சம் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 3 எடுத்திங்கன்னா 2 சம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட் இருக்கிறதால டக்கு டக்குன்னு முடிங்க. போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா யூனிட் 4ம் யூனிட் 6ல் தான் கம்பல்சரி கேட்டாங்க அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கம்பல்சரி கேட்டாங்க. இந்த தடவை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா யூனிட் 7 கேட்கலாம், கம்பல்சரியில் யூனிட் 7 கேட்கலாம், யூனிட் 10ல் லாஜிக் கேட் சம்ஸ் ஏதாவது கேட்கலாம் அண்ட் யூனிட் 5லலாம் சான்ஸே இல்லை, யூனிட் 3ல் கேட்கலாம். அண்ட் யூனிட் 3ல் 2 சம் தான் நான் கொடுத்துருக்குறேன், ஆனால் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். யூனிட் 2ல் கேட்கலாம் திரும்பவும் கம்பல்சரி. பட் யூனிட் 1 கம்பல்சரி இது வரைக்கும் வந்ததில்லை, யூனிட் 2வும் அவ்வளோ கேட்டதில்லை. பட் யூனிட் 3 கம்பல்சரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திரும்பவும் யூனிட் 6 கேட்கலாம் திரும்பவும். யூனிட் 7 இம்பார்ட்டன்ட் தான். இந்த யூனிட் 7 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 9 வந்து 2 மார்க் 3 மார்க்கில் சும்மா ஏதாவது ஒரு சம்மு கேட்கலாம். யூனிட் 10ல் லாஜிக் கேட் சம் கூட கேட்கலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சம்ஸு. இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் அதிகம், எக்ஸசைஸ் சம்ஸ் கம்மி. நான் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் 4th, எக்ஸசைஸில் 5th புக் பேக்கு, எக்ஸசைஸில் 7th 8th 10th, எக்ஸசைஸில் 10th சம்மு அந்த மாதிரி தான் நோட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெருசாக இதில் சொல்கிறக்கு விரும்பலை. ஸோ எல்லா யூனிட்லையும் நீங்கள் வந்து படிக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஃபார்முலா MCP மாஸ்டர் அவர் வந்து சூப்பரான ஒரு யூடியூபர். அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் ஒரு வீடியோ பார்த்தேன், எல்லா ஃபார்முலாவும் எழுதி போட்டு நமக்கு என்ன ஆதாயம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன் சேனலாக ஆதாயமா ஓகே பாருங்கள். வேறு சார் வந்து இம்பார்ட்டண்ட்டாக போடுறாங்க பாருங்கள். நமக்கு என்ன ஆதாயம் மார்க் கிடைக்கணுமோ அதை பாருங்கள், தப்பே கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபார்முலா ஷீட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அருமையாக அவரே எழுதி ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ஃபார்முலான்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தயவு செய்து ஒன்று தான் பண்ணணும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா படித்ததுக்கப்புறம் இந்த சம்ஸை போட்டிங்கன்னா இதில் இல்லாத சம் வந்தால் கூட நம்ம அந்த ஃபார்முலா வச்சு எழுதுனா மார்க் கிடச்சிடும். இன்னொன்று ஃபெயிலியர்ஸும் சரி இல்லை நல்லா படிக்காதவங்களும் சரி யாராக இருந்தாலும் என்ன, இப்போ நான் 15 மார்க் கூட எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க 1 மார்க் எழுதிட்டு 5 மார்க் ஏதாவது 1 2 எழுதிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்க ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும்னா கிவன் டேட்டா எழுதுங்க. 1 மார்க்காவது கிடைக்கும். கிவன் டேட்டா எழுதிட்டு அதுக்கு தான் எல்லா ஃபார்முலாவும் படிக்க சொல்லணும். ஃபார்முலா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதுனா அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் சும்மாவது அட்டன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் 5 தெரியும் எழுதிடுங்க. கம்பல்சரியில் வந்து ஒரு 6ஆவதாக இருக்குன்னா ப்ராப்ளம் இருக்குன்னா அட்டன் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அது சும்மாவது அட்டன் பண்ணிட்டு வாங்க, எதையுமே விடாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளமுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ ப்ராப்ளம் வந்து கிவன் டேட்டா எழுதுங்க, அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாவில் எல்லா டேர்ம்ஸும் அப்ளை பண்ணிங்கனாலே மார்க் கிடச்சிரும். ஆன்சருக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. யூனிட்டை மறக்காமல் போடுங்க. ஸோ திஸ் இஸ் த வே டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அப்ரோச். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.